காசா போர் நிறுத்த திட்டம் குறித்து ஹமாஸ் இன்னும் பதிலளிக்கவில்லை என்று கத்தார் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் எகிப்துடன் கத்தார் காசாவில் போர் நிறுத்தம் குறித்த விவரங்கள் குறித்த பல மாதங்களாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. நவம்பரில் 7 நாட்கள் தற்காலிக போர் இடைநிறுத்தத்தின் போது 100க்கும் மேற்பட்ட பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். அதன் பின்னர் இடைவிடாது சண்டை நடந்து வருகிறது. இந்நிலையில் காசாவில் இஸ்ரேலுடனான போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகளை பரிமாறிக் கொள்வதற்கான திட்டம் குறித்து ஹமாஸ் தனது பதிலை தெரிவிக்கவில்லை என்று கத்தார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் வீசிய மிக மோசமான சூறாவளி கனமழையால் 2 வயது குழந்தை கொல்லப்பட்டதுடன் அவனது தாய் படுகாயமடைந்தார். டெட்ராய்டின் புறநகர் பகுதியான லிவோனியாவில் பிற்பகலில் வீட்டின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் சிறுவன் உயிரிழந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகாயமடைந்த தாய் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.